மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், மாநிலத்தில் யார் வர வேண்டும் என மக்கள் சிந்தித்துதான் வாக்களிப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு, விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு, திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது? ஏதாவது ஊடகங்கள் பேசுறீங்களா, சொல்றீங்களா? என்ன இந்த கேள்வி கேட்கறீங்க? இதை நீங்க போடுங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க, ஊடகத்திலையும் பார்த்தீங்க. இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது, காவல்துறை துணை நிற்கின்றது, அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள். அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. நடந்து முடிந்த நாடாளுமன்றம், விழுப்புரம் நாடாளுமன்றம், இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது. 6000 ஓட்டு தான் குறைவு. இப்பவே என்ன ஓட்டு வந்து மறுபடியும் போட்டிட்டா விடவே போறாங்க. இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க, பணத்தை வாரி இறைப்பாங்க, அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணமழை பொழியும். ஜனநாயக படுகொலை நடைபெறும். சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது. ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது. வேற ஒன்றும் இல்லை.